மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வனம் தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை விட தேர்ந்து தரணி மீது வாழ இல்ல பெண்கள் பிறந்த கதை உனக்கும் எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஜோதா பாதெல்லா பிரான்ஸை வழிநடத்த தகுதியற்றவர், அவருக்கு அதற்கான பார்வை, தகுதி அல்லது திறமை இல்லை என்று ஃபெனோயிட் ஹோமோன் கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தல் 2026 கட்சி கூட்டணிகள் தொடர்பாக மேக்ரோ கருத்து வெளியிட்டுள்ளார். கனடா ஒரு நாள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரலாம் என்ற கருத்தை பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்வைத்துள்ளார். பிரான்சின் புதிய விமானம் தாங்கி கப்பலின் பெயர் லா ஃப்ரான்ஸ் லீபர் என பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். போர் நடைபெறும் பொழுது ஹோர்முஸ் நீரிணையில் பிரான்ஸ் தலையிடாது என மேக்ரோ உறுதியளித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க பிரான்ஸ் தயார் என பிரான்சின் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் காரணமாக ஈரானில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸ் 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. தமிழ் உறவுகளே, பாரிஸில் எங்கடப்பிடியல் மிகவும் பரபரப்பான ஏற்பாடாக எங்கடப்பிடியல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி அழகான மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் இசை ரசிகர்களை கவர்ந்து கொண்ட எங்கடப்பிடியல் உங்களை கவர்ந்து கொள்ள பரிசுக்கு வருகின்றார்கள். இம்மாதம் 27ஆம் தேதி எல்லோரும் கூடி ஆடி பாடி மகிழ்ந்து எங்கடப்பிடியலை நாம் நேரில் சந்திப்போம். உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக கொண்டாட தயாராகிக் கொள்ளுங்கள். நுழைவுதல்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வாகிசன். GSM என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஈவென்ட் ஃப்ரேம் வழங்கும் எங்கடப்பிடியல் 2.0 பாரிஸ் மார்ச் மாதம் 27ஆம் தேதி நடக்க இருக்குது. ஸோ மறக்காம மக்களே வாங்கோ சந்தி. ஜோதா பாதெல்லா பிரான்ஸை வழிநடத்த தகுதியற்றவர், அவருக்கு அதற்கான பார்வை, தகுதி அல்லது திறமை என்பன இல்லை என்று ஃபெனோயிட் ஹோமோன் கருத்து வெளியிட்டுள்ளார்.
பிரான்சின் அரசியல் தலைவர் ஃபெனோயிட் ஹோமோன், தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் தலைவர் ஜோதா பாதல்லாவை கடுமையாக விமர்சித்துள்ளார். பாதல்லா பிரான்சை வழிநடத்தும் திறன் இல்லாதவர் என்றும் அவருக்கு அதற்கான பார்வை, தலைமை தகுதி அல்லது நிர்வாக திறமை என்பன இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கருத்து பிரான்சின் அரசியல் நிலைமைகள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல்கள் குறித்த விவாதங்களில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தல் 2026 கட்சி கூட்டணிகள் தொடர்பாக எமனுவல் மேக்ரோன் கருத்து வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் முதல் சுற்று நடைபெற்ற பின்னர் கட்சிகளுக்கிடையே ஏற்படும் ஒப்பந்தங்கள் குறித்து பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் விமர்சித்துள்ளார். இது மேலும் ஆபத்தானவை என்று தீவிரவாதத்தை எச்சரித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் 2ஆம் சுற்றுக்கான தகுதி பெற்ற வேட்பாளர்கள் தங்கள் பட்டியலை பிரிஃபெக்சூர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை மாலை வரை அவகாசம் வழங்கப்பட்டது. லியோன் போன்ற நகரங்களில் சமூகவாதிகள் மற்றும் அன்சுமிஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட கூட்டணியின் விளைவாக சில பட்டியல்கள் உருவாகியுள்ளன. இது குறித்தே எமனுவல் மேக்ரோன் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கனடா ஒரு நாள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரலாம், உலகளாவிய ஈர்ப்பின் எடுத்துக்காட்டாக அது திகழும் என்ற கருத்தை பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் நோயல் பாரோ முன்வைத்துள்ளார். அட்லாண்டிக் கடல் குறுக்கே உள்ள நெருங்கிய நட்பு நாடான கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலகளாவிய ஈர்ப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வது தற்பொழுது நடைமுறையில் சாத்தியமில்லை, ஆனால் எதிர்காலத்தில் சாத்தியப்படலாம் என கருதப்படுகிறது. இந்த கருத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்கால விரிவாக்கம் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மை குறித்த விவாதங்களை தூண்டலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க, மாத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஏப்ரல் மாதம் அச்சய திதியோட முன்னிட்டு எங்கள் ஈசன் ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நகை நீங்கள் டைரெக்டாக ஈசன் ஜுவல்லரிக்கு வந்து 100 யூரோ கட்டி புக் பண்ணி வச்சிங்க என்றால் அச்சய திதி அன்னைக்கு 25% ஆஃபர் கொடுக்குறோம். அதோட ஒரு கோல்டு காயினும் இலவசமாக எங்கள் கிளியன்ஸுக்காக கொடுக்குறோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் புதிய விமானம் தாங்கி கப்பலின் பெயர் லா ஃப்ரான்ஸ் லீப்ர் என பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் 2026 மார்ச் 18ஆம் தேதியன்று அறிவித்துள்ளார். பிரான்சின் புதிய விமானம் தாங்கி கப்பல் பிரான்ஸ் லீப்ர்
என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பெயர் இரண்டாம் உலகப் போரின் பொழுது நாசி ஜெர்மனியின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக சார்ல் து கோல் தலைமையிலான பிரெஞ்சு எதிர்ப்பு இயக்கத்தை நினைவூட்டுகிறது. இது பிரான்ஸ் நாட்டின் வரலாற்றில் முக்கியமான ஓர் அடையாளமாக கருதப்படுகின்றது. தற்போதைய சார்ல் து கோல் விமானம் தாங்கி கப்பலுக்கு பதிலாக இந்த புதிய கப்பல் வரவுள்ளது. சார்ல் து கோல் விமானம் தாங்கி கப்பல் ஓய்வு நிலைக்கு செல்லவுள்ளது. பிரான்ஸ் லீப்ர் விமானம் தாங்கி கப்பல் 2038 சேவைக்கு வரவுள்ளது. பிரான்ஸ் லீப்ர் விமானம் தாங்கி கப்பல் அறிவிப்பு பிரான்சின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகின்றது. போர் நடைபெறும் பொழுது ஹோர்முஸ் நீரிணையில் பிரான்ஸ் தலையிடாது என்று எமனுவல் மேக்ரோன் உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்று வரும் போரில் பிரான்ஸ் பங்கேற்கும் தரப்பு அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் தாங்கள் இந்த போரை தேர்வு செய்யவில்லை, பங்கேற்கவில்லை என்றும் மேக்ரோன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பிரான்சின் குடிமக்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பிரான்சின் நலன்களை பாதுகாக்க வேண்டும், பிரான்சின் நட்பு நாடுகளுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குண்டுவீச்சு நிற்கும் வரை ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு வழங்க பிரான்ஸ் தலையிடாது. பின்னர் கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு வழங்கலாம் என்றும் அதற்கு ஈரானுடன் பேச்சுவார்த்தை மற்றும் மோதல் தவிர்ப்பு தேவைப்படும் என்றும் மேக்ரோன் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஈரானில் நடைபெற்று வரும் போரில் பிரான்சின் தலையீடு கிடையாது. பிரான்சின் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தின் பொழுது எமனுவல் மேக்ரோன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க பிரான்ஸ் தயார், ஆனால் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் பறக்கும் பொழுது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் நிதியமைச்சர் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க அமெரிக்காவுக்கு உதவ பிரான்ஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ராக்கெட்டுகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அல்ல என்பதை அவர் விளக்கியுள்ளார். போர் நிலைமை அல்லாத சமாதானமான சூழ்நிலையில் மாத்திரமே ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க விரும்புவதாக பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள மோதலை தேவையற்ற போர் என ஐரோப்பிய நாடுகள் கருதுகின்றன. இந்த மோதலில் ஈடுபட ஐரோப்பிய நாடுகள் தயக்கம் காட்டி வருகின்றன.
ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலகளாவிய உணவு, உரம் மற்றும் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என ஐரோப்பிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணை மத்திய கிழக்கில் இருந்து பெரும் அளவில் எண்ணெய், எரிவாயு ஏற்றுமதிக்கு முக்கியமான கடல் வழிப்பாதையாகும். மத்திய கிழக்கு போர் காரணமாக ஈரானில் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் மத்திய கிழக்கு பகுதியில் போர் தொடங்கியதில் இருந்து 18 நாட்களில் இஸ்ரேலிய படைகள் தெஹ்ரான் மற்றும் பெய்ரூத் நகரங்களில் தொடர்ந்து குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இஸ்ரேலிய படைகள் ஈரானின் முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான அலி லாரியானியை கொன்றதாக அறிவித்துள்ளது. போர் தொடங்கியதில் இருந்து 3000க்கும் மேற்பட்டோர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.